ஒரு 15 தேதி பொறுத்துக்குங்க. அந்த எல்லா செயல்பாடுலாம் மாறப்போகுதுங்க. ஒரு 15 தேதி ஆன பிறகு உங்களுக்கு வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஐயா, அவர் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம், சனியோடு செயல்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், வாகனங்கள், கனரக வாகனங்கள் என்று சொல்லப்போதும் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம். துளாராசிக்காரர் அனைவருக்கும், இதுவரைக்கும் சப்போர்ட் இல்லாதவருக்கும் சப்போர்ட் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போறீங்க. உடல் இருந்து வந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் முதல்ல விலக போதுங்க. நோயால் இருந்து வந்து அவதிப்பட்டம் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டா விலகிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் விட்டுட்டு விலகி வரக்கூடிய காலம்தான். மனசில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஊன்றிக்குது பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி தாங்க. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால், அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில், அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அது பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மார்கழி மாதம் துலா ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, என்னென்ன கிடைக்க போகுது, வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோமா, இல்லை வெளியூர் பயணங்கள் அதிகரிக்க போதா, இறை வழிபாடு அதிகரிக்குமா, ஏற்றம் தருமா, நம்ம வாழ்க்கை தரும், இது வரைக்கும் கிடப்பில் போட்டுட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிற எண்ணம் எல்லாம் உருவாயிடுச்சு. இந்த மார்கழி மாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற மாதமாக விரிவாகவே பார்க்கலாம் வாங்க. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெற்று சுக்கிர பகவான் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். வீடு மாற்றம், இடம் மாற்றம், எல்லாத்தையும் மாற்றத்தையும் கொடுத்திருந்தார். சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், ஏதோ பில்லி சூனியம் செய்தார் போல எண்ணங்கள், மனசு எப்போ பார்த்தாலும் சஞ்சலத்தை நாம் ஏற்பட்டிருந்தோம். ஒரு 15 தேதி பொறுத்துக்குங்க. அந்த எல்லா செயல்பாடுலாம் மாறப்போகுதுங்க. ஒரு 15 தேதி ஆன பிறகு உங்களுக்கு வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஐயா, அவர் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம், சனியோடு செயல்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், வாகனங்கள், கனரக வாகனங்கள் என்று சொல்லப்போதும் இழந்துட்டு இருந்தையா, அந்த கனரக வாங்கலாம், என்னாச்சு தெரியல, திருப்பி ரிப்பேர் பண்ணி போட்டலாமா வானாமான்னு என்ற எண்ணமெல்லாம் இருக்குதில்ல, அதெல்லாம் மாற்றி திருப்பி நம்ம ஓட வைக்க போகிறோம். சனியோட செவ்வாய் அதாவது சனியோட சுக்கிரன் சேரும் பொழுதெல்லாம், அதாவது 100% உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க. இந்த நேரத்தில் செல்வங்கள், அதாவது செல்வ வளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற ஒரு வண்டி வாகனம் இல்லைன்னா, கார் வாங்கலைன்னா வாங்குவீங்க, 2 வீலர் வாங்கலைன்னா வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போதுங்க. வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க போதுங்க. புதிய வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறக்கூடிய காலமாக வருது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரும் 15 தேதி வரைக்கும், அதாவது 18 தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல தான் குருவோட பார்வை வாங்கிட்டு நம்மள்கிட்ட செயல்பாடுகள் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டு ஏதோ நம்ம சமாளிச்சுன்னு ஓட்டுறது அவர் தான். அவரும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பெயர்ந்து 3ஆம் இடம் தனுசுக்கு இடம் பெயர்கிறார். அதே இடத்துல தான் சூரிய பகவான் மாத தொடக்கத்திலிருந்தே இருக்கார். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்கான அமைப்பு என்று சொன்னால் இதுதான். விரயம் இனிமேல் கிடையாதுங்க, விடுங்க. இனிமேல் துளாராசிக்கு விரயம் என்பதே கிடையாது என்று எடுத்துக்கொள்ளலாம். விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் கிடையாது. நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற காலம்தான், நல்ல வருமானம் கிடைக்கின்ற மாதம்தான். உங்களுக்கான கம்யூனிகேஷன் கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன பாக்கியம் என்னென்னக்குதோ கடவுள் கொடுத்த பாக்கியம் எல்லாம் பெறப்போறீங்க சுவாமி. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து வெளியூர் பயணங்கள் ஆரம்ப நாளில் கொடுத்தாலும் ஆன்மீக பற்று என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம வெளியூர் பயணங்களை திறப்போம். அதிலிருந்து 9ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கும் பொழுதெல்லாம் கூடுதலாக நம்மளுக்கு பெற வேண்டிய தந்தை வழி சொத்துக்கள் அல்லது மாமனார் வழி சொத்துக்கள் எதனா இருந்தால், இது வரைக்கும் எனக்கு கொடுக்கலங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் கருகின்ற காலங்கள் கண்டிப்பாக நம்மளை தேடி வருகின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க. இது வரைக்கும் சொத்துக்கள் கிடைக்கல, அவங்க சப்போர்ட்டே எனக்கு பண்ணலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம். துளாராசிக்காரர் அனைவருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் இல்லாதவருக்கும் சப்போர்ட் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போறீங்க ஐயா. இப்படின்னா சப்போர்ட்னா என்னன்னா சப்போர்ட், ஒரு கைப்பிடி நம்மளுக்கு இது வரைக்கும் கையே பிடிக்கல, யாருமே நம்மளை கையுடித்து உயர்த்தி வைக்கலைன்னா இனிமேல் உயர்த்தி வைக்கின்ற காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த தைரியம், தன்னம்பிக்கை, வங்கி சார்ந்த விஷயமாகட்டும், லோன் ஆகட்டும், எதனா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு உங்களுக்கு கிடைக்க போதுங்க. பரவாயில்ல சாமி, ஏதோ பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். ஏன்னா ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்க இவங்களும் ஒருவர். இந்த துளாராசிக்காரங்க இந்த மாசத்துல ஓரளவுக்கு எல்லாத்தையும் முறியடித்து, அதாவது குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இது எல்லாத்தையும் முறியடித்து நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனியோட சம்பந்தப்படும் போது தான் நீங்கள் யார் என்று மக்கள் கூட்டத்துக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், நம்ம குழந்தைகளுக்கு தெரியும், நாம் யார் என்று நம்மளுக்கு தான் முதல்ல தெரியும். நம்மளுடைய வலிமை என்ன இன்னும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் எதிரான இந்த நேரத்தில் ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. நல்ல செல்வங்கள் சேரப்போதையா, நல்ல அனுகூலத்தை பெற போறீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் லாபமே இல்லை லாபமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இனிமேல் லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே கிடைக்க போகுது. லாபமான விஷயங்கள் தான் இனிமேல் நீங்கள் தொடவே போறீங்க. எது தொட்டாலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும். கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பயப்படவே தேவை சார். உடல் இருந்து வந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் முதல்ல விலக போதுங்க. நோயால் இருந்து வந்து அவதிப்பட்டம் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டா விலகிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் விட்டுட்டு விலகி வரக்கூடிய காலம்தான். மனசில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஊன்றிக்குது பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி தாங்க. ஒரு கம்பீரம் கிடைக்குன்னு சொல்கிறோமில்ல, எனக்கும் ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துறானா அது 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இருந்தாலே நல்ல கம்யூனிகேஷன், நல்ல தைரியம், தன்னம்பிக்கை. அரசாங்க வழியில் நம்மளுக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டே இல்லைன்னா அந்த சப்போர்ட்லாம் கிடைக்க போகுது. இந்த தர்மம், அந்த தர்மம் நீங்கள் என்னென்ன செய்தீங்களோ தர்மம், அதெல்லாம் இப்பொழுது நம்மளை தர்மம் தலை காக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். இந்த தர்மம் தான் உங்களுக்கு தலை காத்த போகுது. அந்த தர்மம் வழி தான் நீங்கள் நடக்க போகிறீங்க. இனிமேல் அந்த முருகன் தான் உங்களை தலை சிறந்து வழிநடத்தக்கூடிய காலமாக வர வைக்க போகிறோம். இந்த 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானும் சேர்க்கை பெறக்கூடிய காலத்தெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்காரங்க நம்மளுக்கு இல்லைனா கூட இனிமேல் பார்ட்னர்ஷிப்காரெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அனுகூலத்தை தரப்போகிறாங்க ஐயா. ஒரு சப்போர்ட் சொன்னோம்ல, அதான் சொன்னல. இந்த சப்போர்ட்டிங் எப்போ கிடைக்க போகுதுன்னா ஊன்றுகோல் நீங்கள் வைக்கின்ற பேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போட போகிறீங்க. ஒரு வெறித்தனமான அமைப்பை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடக்கூடிய காலமாக வரப்போது. வெற்றியை கிட்ட போதுங்க. எது தொட்டாலும் வெற்றி கிடைக்கணும் இல்லை, அதுக்கு கிரகங்கள் துணை நின்றால்தான் நாம் எதையுமே செய்ய முடியும். இல்லைன்னா அந்த பேஸ் மட்டத்திலே தான் நம்ம இருப்போம். கிரகங்கள் தொடர்ச்சியாக நம்மளுக்கு மேற்கோள் காட்டிக்கொண்டே சென்று கொண்டே இருக்கணும். நல்ல இடத்துல கிரகங்கள் அமரும்பொழுது தான் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைக்கும். ஒரு மைனஸ் டிகிரிலே இருக்கிறோன்னா மைனஸ் டிகிரி விட்டுட்டு நம்ம வெளியே வரணும். அந்த மைனஸ் டிகிரி இப்போ விட்டுட்டு வெளியே வரப்போகிறோம். இந்த செவ்வாயுடைய சுக்கிரனுடைய பார்வை ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மறைந்து சனியோட சம்பந்தப்படும் போதெல்லாம் செல்வங்கள் தொடர்ச்சியாக சேர்ந்து கொண்டே இருக்கு ஐயா. லாட்டரி யோகம் கூட சொல்லுவேன் நான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது ஒரு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போறணும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் துலங்க தான் போகுது. வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்பட தான் போகுது. பயப்படணும் அவசியமே கிடையாது. இனிமேல் தொடுகின்ற காலங்கள் எல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தான் தரப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் பயிற்சி என்று சொல்கிறோமில்ல, அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சிருவோம். இனிமேல் விளையாட்டுத்துறை ஆகட்டும், மாணவர் துறை ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க, வெற்றி தாங்க. போங்க, நல்லா இருக்குதுங்க. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இறைவனுடைய மாதமாக இருப்பதாலையும் வண்டி வாகன போக்குவரத்துகள் நம்மளுக்கு தரப்போகுது. நம்மளுக்கு வண்டி வாகன சேர்க்கையும் தரப்போகுது. வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும், வெளிநாடு பயணங்களும் அதிகரிக்கும். நல்ல வேலை வாய்ப்பு நம்மளுக்கு தேரப்போகுது. வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகுது. நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. வழிகின்ற வழியில், அதாவது நம்ம போகிற வழியிலெல்லாம் தடைகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் படிக்கட்டாக மாறு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க ஐயா. இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப்போகுது. நம்ம மாமனார் தந்தை என்று சொல்கிறோம் இல்லை, அவங்க எல்லாரும் தந்தையார் தான் மாமையார் தான். அதெல்லாம் நான் தந்தையாராக தான் பாவிக்கணும். அவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் பெறுவோம். பயப்பட தேவையில்லை. நம்மளே உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. முதல்ல நம்ம உடம்புல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் விட்டுட்டு விலகி வர போகிறோம். நோயில்லாத வாழ்வு இனிமேல் தான் வாழவே போகிறோம்.
இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளிவரத்துக்கான அமைப்புகள் வந்து கொண்டே இருக்குது ஐயா. நல்லா இருக்குது. இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரும் ஐயா. நல்லா இருக்க போது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வேலையில்லாத அமைப்பு ஏன்னா அரசாங்க தரப்பில் நம்ம வேலைக்காக காத்துட்டு இருந்தால் இந்த மாதம் அனுகூலமாக இருந்து அதில் வெற்றி கிடைக்க போது, நல்லதெல்லாம் நடக்க போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். அந்த முருகன் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.